10,000 அடி உயரத்துல ஒரு சின்ன ஃப்ளைட்டு பறந்துட்டு இருக்கு. அதுல 2 பேர் டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்து அந்த ஃப்ளைட்டை ஓட்டிட்டு இருந்த பைலட்டுக்கு ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போயிடுறாரு. இப்போ இந்த 2 பேருக்குமே ஃப்ளைட்டை ஓட்ட தெரியாது. அது மட்டும் இல்லாம அவங்க 2 பேரும் எக்ஸ் லவர்ஸ் வேற. ஸோ இப்போ அவங்க போயிட்டு இருக்க இடமும் பெரிய புயல் வந்துட்டு இருக்கு. ஸோ இத்தனை பிரச்சனையில இருந்து அவங்க ஒரு வழியா தப்பிச்சாங்களா இல்லையா அப்படின்ற ஒரு பரபரப்பான சர்வைவல் த்ரில்லர் கதையை சொல்லக்கூடிய படம் தான் ஹாரிசான் லைன். இந்த படத்தோட முழு கதையை இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்குலாம் முன்னாடி நான் உங்ககிட்ட கேட்குற ஒரே விஷயம், இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ நான் போடக்கூடிய டிஃப்ரெண்டான மூவிஸ் உங்களை வந்து சேரும். வாங்க இப்போ கதைக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல கடற்கரை ஓரத்தில் இருக்கிற ஒரு சின்ன பாரை காமிக்கிறாங்க. இங்கே தான் நம்ம ஹீரோயினோட பேர் சாரா, ஹீரோவோட பேர் ஜாக்சன். 2 பேருமே வந்து இப்போதான் லவ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா லண்டன்ல வேலை பார்க்கறதுக்கான சான்ஸ் வந்திருக்கு. ஸோ அவள் பார்த்தீங்கன்னா நம்ம லண்டனுக்கு போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்றா. ஆனால் ஹீரோவை பொறுத்த அளவுக்கு இங்கே தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி ஒரேடியா இருக்கான். ஸோ அப்போ நம்ம ஹீரோயின் சரி ஓகே நீ போயிட்டு இன்னொரு பீர் வாங்கிட்டு வா அப்படின்ற மாதிரி அனுப்பி விட்றா. இவன் போயிட்டு வரதுக்குள்ளேயே நம்ம ஹீரோயின் வந்து அந்த இடத்த விட்டே வெளியே போயிடுறா. இதை பார்த்து நம்ம ஹீரோக்கும் ஷாக்கு. அப்படியே அந்த இடத்துல கட் பண்ணிட்டு ஒரு வருஷம் கழிச்சு காமிக்கிறாங்க. அதாவது நம்ம ஹீரோயின் அந்த பாரை விட்டு போனதுனால 2 பேருக்கு இடையில ஒரு பிரச்சனை வந்து அவங்க பிரிஞ்சிருக்காங்க. ஸோ இப்போ ஒரு வருஷம் ஆயிடுச்சு அவங்க பிரிஞ்சு. நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க லண்டன்ல அவள் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அவளோட ஃப்ரெண்டு கல்யாணத்துக்காக மறுபடியும் அதே ஊருக்கு வந்துட்டு இருக்கா. ஸோ அங்கே ஊரில் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல கல்யாணம் நடக்க போகுது அப்படின்னா மெயின் தீவு ஒன்று இருக்கும். ஸோ இங்கேருந்து அவங்க ஒன்று ஹெலிகாப்டரில் போகணும், இல்லைனா போட்டில் தான் போய் ஆகணும். ஸோ அப்படி தான் இங்கேருந்து அந்த தீவுக்கு போய் அங்கே தான் மேரேஜை வந்து அவங்க அட்டன் பண்ணணும். இப்போ இந்த ஊரில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் குடிக்கிறதுக்காக சாலமன் ரம்முன்னு சொல்லிட்டு ஒரு ட்ரிங்க்ஸ் இருக்கும். அதை வந்து நம்ம ஹீரோயின் வாங்கிட்டு இருக்கா. அண்ட் அப்படியே பார்த்தீங்கன்னா அன்னைக்கு நைட்டு பீச் ஓரத்தில் ஒரு பார்ட்டி நடக்குது. அந்த பார்ட்டியை நம்ம ஹீரோயினும் அட்டன் பண்ண அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ ஜாக்சனுமே வந்துடுறான். 2 பேரும் ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்ணிக்கிறாங்கல்ல, பேச ஆரம்பிக்கிறாங்க. இருந்தாலுமே அவங்க 2 பேருக்கு இடையில இன்னமும் ஈகோ கிளாஸ் இருந்துகிட்டே தான் இருக்கு. அப்படியே அவங்க பார்ட்டி அட்டன் பண்ண நம்ம ஹீரோயின் அங்கேயே வந்து தூங்கிடுறாங்க. தூங்கிட்டு காலையில் எழுந்து பார்த்தா அவங்க ஏற வேண்டிய போட்டோட டைமு மிஸ் ஆயிடுச்சு. அவங்க இப்போ போட்டில் ஏறி இருந்தால் மட்டும்தான் அந்த தீவுக்கு போயிருக்க முடியும். ஸோ இப்போ அந்த போட்டை மிஸ் பண்ணிட்டாங்க. இப்போ என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி அவசரமாக போயிட்டு இருக்காங்க. அப்புறம் தான் அவங்களுக்கு ஞாபகம் வருது, ஃபேமிலி ஃப்ரெண்டு ஃப்ரெடி ஒருத்தர்கிட்ட சின்ன ஃப்ளைட் இருக்கும். ஸோ அவர்கிட்ட உதவி கேட்டு அந்த தீவில் இறக்கி விட சொல்லலாம் அப்படின்ற மாதிரி கால் அடிச்சு கேட்குறாங்க. அவருமே ஓகே வா அப்படின்ற மாதிரி சொல்லி கூப்பிடுறாரு. இவங்களும் அங்கேருந்து அந்த ஃப்ளைட் இருக்கிற இடத்துக்கு போனா அங்க வந்து நம்ம ஜாக்சன் ஆல்ரெடி வந்திருக்கான். ஸோ அவனுமே வந்து போட்டை மிஸ் பண்ணியிருக்கான் போல. இவர்கிட்ட உதவி கேட்டு இவர் வந்து 2 பேரையுமே கூட்டு போறேன் அப்படின்னு மாதிரி சொல்லியிருப்பாரு. இவர் ஒரு பைலட் மட்டும் கிடையாது, நம்ம ஹீரோயினோட ஒரு அப்பாவோட ஃப்ரெண்டு மாதிரி. ஸோ கொஞ்சம் க்ளோஸ் ஹீரோயினுக்கு. அதனால நம்ம ஹீரோயினை கோ பைலட் சீட்டில் உட்கார வச்சு இந்த மாதிரி இப்படிலாம் ஓட்டணும் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயினுக்கும் பயம், பட் ஃப்ரெடி இருக்கிறதுனால பயம் இல்லாமல் அவங்களும் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா பின்னாடி ஹாயா உட்காந்துட்டு வந்துட்டு இருக்கான். அப்போ நம்ம ஃப்ரெடிக்கு ஏதோ ஒன்று ஆக ஆரம்பிக்குது. நெஞ்சில் வந்து கையை வச்சுட்டு அப்படியே மூச்சு விட முடியாமல் திணறாரு. அதுக்கப்புறம் அந்த கண்ட்ரோல் பேனல்லே சாஞ்சு அந்த இடத்துல இறந்து போயிடுறாரு. ஸோ அதனால என்ன நடக்குது, அந்த ஃப்ளைட்டு கரெக்டாக கடலை நோக்கி போக ஆரம்பிக்குது. இப்போ நம்ம ஹீரோயினுக்கு ஒன்றும் புரியல, என்னடா பண்ணுறது அப்படின்ற மாதிரி இருக்காங்க. இப்போ பின்னாடி தூங்கிட்டு இருந்த நம்ம ஹீரோ எந்திரிச்சு நம்ம ஃப்ரெடியை வந்து நிமிர்த்தி வைக்கிறாரு. அண்ட் அவரை வந்து பின்னாடி கூட்டு போயிட்டு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயினும் அந்த ஃப்ளைட்டை வந்து எப்படியோ கண்ட்ரோல் பண்ணி கடலில் விழ விடாம அப்படியே எப்படியோ கண்ட்ரோல் பண்ணி பறக்க விட்டுக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ எவ்வளவோ ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி பார்த்துமே ஃப்ரெடி வந்து பொழைச்சிக்கல. ஸோ அவன் வந்து இறந்துட்டாரு. இப்போ நம்ம ஹீரோயின் ஆட்டோ பைலட் சிஸ்டம் வந்து ஆன் ஆகுதான்னு சொல்லி செக் பண்ணுறா. அப்புறமா அங்கே ரேடியோ இருக்கும். அந்த ரேடியோ மூலியமா உதவி கேட்குறா. ஸோ சாமுவல் அப்படின்றவர் வந்து கான்டாக்டில் வராரு. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலர் போல். ஸோ அவர் வந்து இவங்க கிட்ட பயப்படாதீங்க, நான் சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுங்கள், நீங்கள் தப்பிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நம்ம ஹீரோயினும் சரி ஓகே அப்படின்ற மாதிரி பண்ணுறான். ஆனால் சிக்னல் வந்து ரொம்பவே வீக்காக இருக்குது. அவர் பேசுகிறதே வந்து விட்டு தான் கேட்டுக்கிட்டு இருக்கு. இப்போது அவங்க பறந்துட்டு இருக்குது பெரிய கடலுக்கு நடுவில். ஸோ அவங்க சுற்றி முற்றி பார்க்குறாங்க, எப்படியோ நம்ம தப்பிச்சிடலாம் இன்னும் கொஞ்சம் நேரம் பறந்தா அப்படின்ற மாதிரி ஹீரோயினும் நினச்சிக்கிட்டு இருக்கா. ஆனால் முன்னாடி பார்த்தா பெரிய மேகங்கள்லாம் வந்துட்டு இருக்கு. சரி பெரிய புயல் வரப்போகுது போல் அப்படின்ற மாதிரி நம்ம இந்த ஃப்ளைட்டை வந்து திருப்பிட்டு போயிடலாம்னு நினச்சா அது திருப்பிட்டு போகிறதுக்கான ஃபியூயலுமே இந்த ஃப்ளைட்டில் கிடையாது. அதனால சாமுவேல் வந்து என்ன சொல்கிறாரு, நீங்கள் நேராகவே அந்த மேகத்துக்குள்ளே விடுங்க, நான் சொல்கிற மாதிரியே ஓட்டினீங்க அப்படின்னா மேகத்துலேருந்து தப்பிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அவர் சொல்கிற மாதிரி இவங்களும் அந்த மேகத்துக்குள்ளே நேராக போகிறாங்க. ஸோ உள்ளே போனால் பேப்பர் மாதிரி அந்த ஃப்ளைட் வந்து பறக்க ஆரம்பிக்குது. அண்ட் இடி இடிக்குதுல, அது எல்லாமே இவங்க மேலே வந்து விழுகிற அளவுக்கு அவ்வளோ பயங்கரமான சவுண்டு. இப்போது இவங்க உள்ளே போயிட்டு இருந்தாங்கல்ல, என்ன ஒரு பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வச்சிருந்த காம்பஸ் பார்த்தீங்கன்னா வேலை செய்யாமல் போயிடுது. அந்த ஃப்ளைட்டோட காம்பஸ் அது உடஞ்சி போயிடுது. அது இருந்தால் மட்டும்தான் இங்கேருந்து, அதாவது இந்த மேகத்துக்குள்ளேருந்து எந்த திசையை நோக்கி போகணுன்னே உங்களுக்கு தெரியும். அது இல்லாமல் அந்த மேகத்துக்குள்ளேயே வந்து அவங்க சுற்றிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ புத்திசாலித்தனமாக ஒரு ஐடியா பண்ணுறாரு. நம்ம ஹீரோயின் வந்து ஒரு ரம் பாட்டில் வாங்கிட்டு வந்திருப்பாள். அந்த ரம் பாட்டில் மூடியை கழட்டிட்டு அதை எடுத்து ஒரு கப்பில் ஊற்றிடுறாரு. ஊற்றிட்டு அந்த ரம் பாட்டிலோட மூடியை ஒரு ஊசியில் வந்து சொருவிட்டு அதை வந்து அப்படியே அதில் மிதக்க விடுறாரு. அது கரெக்டாக அந்த ஊசி பார்த்தீங்கன்னா திரும்ப ஆரம்பிக்குது. அது திரும்புகிற பக்கம் தான் நார்த் சைடு இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு இவங்க அதை நோக்கி அந்த ஃப்ளைட்டை வந்து ஓட்ட ஆரம்பிக்கிறாங்க. எப்படியோ இவங்க இதை வச்சே வந்து அந்த மேகத்திலேருந்து வெளியே வந்து தப்பிச்சிடுறாங்க. ஆனால் என்ன ஒரு பிரச்சனைனா, இதுக்குள்ளே போனப்போ
அவங்களோட ஃபியூயல் டேங்க் ஒன்று வந்து ரிப்பேர் ஆகிருக்கும். ஸோ அது வந்து ஃபியூயலை லீக் பண்ணிக்கிட்டே இருக்கும். இன்னும் கொஞ்ச நேரத்தில் இப்படியே போச்சு அப்படின்னா அவங்க கடலில் வந்து மூழ்கிற மாதிரி ஆகிடும். ஸோ அதனால நம்ம ஹீரோ என்ன நினைக்கிறாரு, வெளியே போயிட்டு அந்த ஃபியூயலை வந்து நான் எப்படியாவது ஸ்டாப் பண்ணிடுறேன் லீக் ஆகாமல் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ட்ரை பண்ணுறாரு. உடம்புல வந்து கயிறை கட்டிட்டு அப்படியே வெளியே போகிறாரு. போய் பார்த்தா அங்கே வந்து லீக் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதை வந்து எப்படியோ டேப் வச்சு அடைச்சிடுறாருன்னா பார்த்துக்கோங்களேன். அப்புறமா என்ன ஆகுது, அந்த ஃப்ளைட் வந்து 10,000 அடி உயரத்தில் போயிட்டுருக்குல்ல. ஸோ அதில் காற்று அடித்ததில் நம்ம ஹீரோ வந்து அப்படியே கீழே விழ போயிட்டாரு. ஸோ அவரோட கை வந்து ரெக்கையில் பிடிச்சி அப்படியே தொங்கிட்டு இருக்க. அவரோட கை வந்து ஃப்ராக்சர் ஆகிடுச்சு போல். நம்ம ஹீரோயினும் எப்படியோ அவரை வந்து பிடிச்சி தூக்கி விட்றா. இப்போ இந்த ஃப்ளைட் எப்படி ஓடிட்டு இருக்கு அப்படின்னு தானே உங்களுக்கு கேள்வி. இது வந்து ஆட்டோ பைலட் சிஸ்டம் ஆன் ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு ஆன் ஆகாமல் இருந்தது, இப்போ ஆன் ஆயிடுச்சு. அதை வச்சு தான் நம்ம ஹீரோயின் வந்து சமாளிச்சிக்கிட்டு இருக்கா. இப்போ நம்ம ஹீரோ வந்து மயக்கம் போட்டாரு. மீதி இருக்கிறது நம்ம ஹீரோயின் மட்டும்தான். அவளால் மட்டும்தான் சமாளித்து இது ஓட்ட முடியும். ஸோ அவள் ஓட்டிகிட்டு இருக்கா. இப்போது இன்னமும் வந்து ஃபியூயல் வந்து ரொம்பவே லீக் ஆகிட்டே இருக்குது. இது எப்படா நிறுத்துறதுன்னு பார்த்தா நம்ம ஃப்ளைட்டோட வெயிட் வந்து கம்மி பண்ணி ஆகணும். ஸோ அதனால லக்கேஜ் எல்லாத்தையுமே தூக்கி கீழே போடுறாங்க கடலில். அண்ட் கடைசியாக வேறு வழி இல்லாமல் இறந்து போன ஃப்ரெட்டியோட உடம்பையும் கீழே தள்ளி விடுறாங்க. உயிரோட நம்மளாது இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலுமே வந்து ஃபியூயல் கம்மியாகிட்டே இருக்குது. இப்போ நம்ம ஹீரோயினுக்கு ஒரு ஐடியா. அங்கே வந்து ரம் பாட்டில் இருக்கும்ல, அந்த ரம்மில் வந்து ஆல்கஹால் இருக்கும். ஸோ அதை வந்து எரிபொருளாக பயன்படுத்தலாம். இதை வந்து நம்ம ஏன் ஃபியூயலாக யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி ஜாக்சனை பார்த்து கேட்குறா. ஆனால் அதுக்கு நம்ம ஹீரோ அது வந்து ரொம்பவே முட்டாள்தனமான பேச்சாக இருக்குது, அதெல்லாம் வந்து யூஸ் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஆனால் நம்ம ஹீரோயின் அதுதான் ஒரே வழி அப்படின்ற மாதிரி நம்பிட்டு இருக்கா. ஸோ அதனால என்ன பண்ணுறாங்க, உடம்புல கயிறை கட்டிட்டு இவங்க வந்து ரம் பாட்டில் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அந்த ஃப்ளைட்டுக்கு மேலே ஏறுறாங்க. ஸோ கரெக்டாக அந்த ஃபியூவல் டேங்க் இருக்குல்ல, அதில் போய் ஒவ்வொரு பாட்டிலாக அடித்து ஊற்றிக்கிட்டே இருக்காங்க. நம்ம ஹீரோ உள்ளே இருந்து ஒவ்வொரு பாட்டிலாக எடுத்து கொடுக்குறாரு. நம்ம ஹீரோயின் அப்படியே அந்த டேங்க்கில் வந்து ஊற்றிட்டு இருக்காங்க. ஸோ எப்படியோ எல்லா பாட்டிலுமே வந்து அந்த டேங்க்கில் ஊற்றிட்டாங்க. இப்போ உள்ளே வந்து உட்காடுறாங்க. இது எப்படியோ பற்றிக்க போகுது அப்படின்னு நினச்சா நல்லா தான் போயிட்டுருக்கு. ஃப்ளைட்டும் கொஞ்சம் தூரம் போகுது. ஆனால் அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து ஃபியூவல் வந்து காலி ஆகிடுது. இப்போது சுத்தமாக இன்ஜின் வந்து ஆஃப் ஆயிடுச்சு. அவ்வளோதான், 2 பேரும் ஆளுக்கு மூஞ்ச பார்த்துக்கிறாங்க. இப்போ அந்த ஃப்ளைட் வந்து கீழே விழ போகுது. ஆனால் கொஞ்சம் தூரத்துலேயே வந்து அந்த தீவு தெரியுது. ஒரு தீவு, அது என்ன தீவுன்னு தெரியல, பட் ஏதோ ஒன்று தெரியுது. அதை நோக்கி ஃப்ளைட்டை திருப்பலான்னு சொல்லி திருப்புறாங்க. ஆனால் இன்ஜின் தான் ஆஃப் ஆயிடுச்சு. எப்படி திரும்பும்? அது அப்படியே வந்து கடலுக்குள்ளே விழ ஆரம்பிச்சிருது. அது விழுந்ததுல அப்படியே கவுந்து தண்ணிக்குள்ளே மூழ்கி போயிடுது. நம்ம ஹீரோயினுக்கு ஸ்விம்மிங் தெரியும். அதனால அவன் வந்து அப்படியே எப்படியோ அடிப்படலை. அதனால மேலே வந்துடுறா. ஸோ நம்ம ஹீரோ வந்து உள்ளே மாட்டிக்கிறான் அந்த ஃப்ளைட்லேயே. இப்போ நம்ம மேலே வந்த ஹீரோயின் ஜாக்சன் எங்க அப்படின்ற மாதிரி கத்திட்டு இருக்கா. ஆனா ஜாக்சனை காணோம். அவன் தான் கீழே மாட்டிட்டு இருக்கானே. இப்போ இவங்க என்ன பண்றாங்க, தண்ணிக்குள்ளேயே போயிட்டு நம்ம ஹீரோ காப்பாத்தலாம்னு சொல்லி போறாங்க. பார்த்தா அவன் வந்து விங்ஸ்ல மாட்டிக்கிட்டு இருக்கான். ஸோ அவனை வந்து எப்படியோ லைஃப் ஜாக்கெட் எடுத்து அவன் மேலே மாட்டி விட்டு அப்படியே மேலே வந்துடுறாங்க. மேலே கொண்டு வந்துட்டு அந்த ஐலாண்டோட கடற்கரை இருக்கும்ல, ஸோ அந்த இடத்துக்கும் வந்து போயிடுறாங்க. இப்படி ஒன்று சரி, அது தீவா இருக்கும்னு பார்த்தா அங்கதான் ஒரு ஷாக்கு. அது வந்து தீவே கிடையாது, வெறும் ஒரு மணல் திட்டு தான். தண்ணியால் சூழ்ந்துட்டு இருக்கு. கொஞ்சம் தண்ணியால் வந்து அந்த கடலால் வந்து அதிகமாக வந்துச்சு அப்படின்னா அந்த மணல் திட்டம் முழுங்கி போயிடும். இப்போ இவங்க உட்கார்றதுக்கு கூட இடம் இல்லை. தண்ணி வந்து அவங்க சூழ்ந்துக்கிட்டே இருக்கு. இப்போ இவங்களால இங்கேருந்து எங்கேயுமே போகவே முடியாது. பெரிய ஆபத்துலேருந்து தப்பிச்சாலும் மறுபடியும் அவங்களுக்கு சாவு பயம் வந்துக்கிட்டே தான் இருக்கு. அந்த மணல் திட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தண்ணியால் சூழ்ந்து அது அப்படியே கீழே விழுங்க ஆரம்பிக்குது. இவங்களும் வந்து நின்றுக்கிட்டே இருக்காங்க. அப்புறம் ஒரு கட்டத்தில் இவங்க அந்த மணல் திட்டு கம்ப்ளீட்டாக உள்ளே போயிடுச்சு. இப்போ அந்த லைஃப் ஜாக்கெட்டை வச்சு மட்டும்தான் தப்பிக்க முடியும். நம்ம ஜாக்சன் வந்து சாரா கிட்ட அந்த லைஃப் ஜாக்கெட்டை நீ வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஆனால் நம்ம சாரா பார்த்தீங்கன்னா இல்லை நீயே வச்சுக்கோ, நம்ம செத்தாலும் 2 பேரும் ஒன்றா சாவோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அப்போ தான் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா நான் இன்னமும் உன்னை லவ் பண்ணிட்டு தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவனோட லவ்வை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுறான். நம்ம ஹீரோயினுக்கும் ரொம்பவே வந்து சோகமாயிடுது. ஏன்னா அவள் பண்ண தப்புனால தான் இவங்க பிரிஞ்சிருப்பாங்க. ஸோ என்ன மன்னிச்சிரு, நானும் உன்னை லவ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி 2 பேரும் சேர்ந்துடுறாங்க. ஆக போகிற நேரத்தில் கடைசியாக லவ்வை சொல்லி இவங்க வந்து சேர்ந்துடுறாங்க. கடைசியாக தண்ணி பார்த்தீங்கன்னா கழுத்து வரைக்கும் வந்துருச்சு. அவ்வளோதான், இதோட கதை முடிய போகுது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தா அதான் நம்ம ஹீரோவோட கையில் வந்து அடிபட்டிருக்கும்ல, அந்த ரத்த வாடைக்கு சுறாலாம் வந்து வர ஆரம்பிச்சிருது. ஸோ இவங்களுக்கு அவ்வளோதான், சாக போகிற நேரத்துலையாவது நிம்மதியாக சாகலான்னு பார்த்தா இதுங்க வேற வருது அப்படின்ற மாதிரி பயப்படுறாங்க. அப்போதான் அவங்களுக்கு உயிரே வர மாதிரி ஒரு விஷயம் வந்து பார்க்குறாங்க. என்னன்னு பார்த்தா மீன் பிடிக்கிற ஒரு போட்டு வந்து அந்த பக்கம் வந்துட்டு இருக்கு. அதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோயின் ஒரே கத்து தான், ஐயோ என்னை காப்பாற்றுங்க, இங்கே வாங்க அப்படின்ற மாதிரி கத்துறாங்க. அந்த போட்டில் இருக்கவரும் பார்த்துட்டு இவங்க 2 பேரையுமே வந்து மேலே தூக்கி விட்டுறாரு. சாக போறோம்னு நினைச்ச நேரத்துல இப்படி ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு நடந்துருச்சு. இவங்க 2 பேரும் அவங்கவுங்க ஃபேஸை பார்த்துட்டு ரொம்பவே வந்து ஹாப்பி ஆகுறாங்க. அப்படியே இந்த இடத்துல இந்த படமும் முடியுது. ஸோ இந்த படம் மூலியமா நம்ம கண்டிப்பாக கடைசி வரை முயற்சி பண்ணோம் அப்படின்னா நம்மளால முடியாதது எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஏன்னா நம்ம ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய உயரத்தில், அதாவது 10,000 அடி உயரத்தில் அந்த ஃப்ளைட்டையும் கண்ட்ரோல் பண்ணி நம்மளால உயிரை தப்பிக்க முடியும் அப்படின்னு நினச்சாங்க பாருங்க. ஸோ அங்கே தான் நம்ம ஹீரோயினே வந்து ஜெயிச்சிட்டாங்கன்னு அர்த்தம். ஸோ அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையிலையும் நம்ம வெறும் இலக்கை மட்டும் பார்க்காம அதுக்கான முயற்சி எடுக்க ஆரம்பிச்சோம்னாலே நம்ம ஜெயிச்சிட்டோம்னு அர்த்தம். ஸோ ரொம்ப தத்துவமாக போறணும். சரி விட்டுறலாம். இந்த படம் எப்படி இருந்துச்சு அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான படத்தில் வந்து உங்களை மீட் பண்றேன். அன்டில் தென் சைனிங் ஆஃப்.